வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அடங்கொக்காலவலி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. சிவா, இப்ப முதல்ல ஒன்ன போட போறேன், அதுக்கப்புறம் இவ்வளவு போட போறேன். ஒரு நிமிஷம் கோவம். என்ன முடிவு பண்ணிருக்க? இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? யாருக்கும் யாருக்கும் சுபிக்ஷாவும் ரம்யாவும் 6 எதுக்கு அப்படி பண்ண? ஒரு சுபிக்ஷா கூட சரி சுபிக்ஷா இரு அண்ணே, இங்க ஒரு நிமிஷம் வந்து தொலைனே, என்கிட்ட 5 நிமிஷம் பேசி தொலை. சரி சொல்லு. சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணி 5 குறைச்சு விடு, ரம்யாவை ஓகே பண்ணு. அப்படியே முடிச்சு விடு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவோம். நீ சொல்லி விடு. நீங்க கியூசியா இருந்து அவர் தனியா கூட்டு போறது வேற. ஊத்துனா எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா ஆனா என்ன பண்றது? எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம். இல்ல, இன்னொரு எக்ஸாமினேஷன் போகுது. ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க அனுபவத்துல கேம் ஓவர். டிரா. சுபிக்ஷா அண்ட் ரம்யா டிரா. சரி வாங்க சார். என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்விக்கு வரலன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா. நீங்க அவர் நேத்து எனக்கு நிறைய பாட்டில் கொடுத்தீங்க, இன்னைக்கு எனக்கு பாட்டில் கொடுக்க வந்தீங்க, அதனால உங்களுக்கு ஒரு காயின். யோ ஏ அன்பே, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அண்ட் ஃபேர் டீல் கனிகா. Thank you. Thank you. Know the deal. Yes. Thank you. நாளைக்கும் இந்த கேம் நடக்கும். இந்த கேம் நடக்குதுன்னா சட்டம் என் கையில் அப்படிங்கிறது படி நான் இருப்பேன். நாளைக்கு நான் கியூசியாக என்ன ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் பைத்தியக்கார கூதிய சந்தேகமா இருக்கு. நான் தான் பைத்தியக்கார கூதிய அப்படின்னு நீ என்னடானா சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மோட்ல இறக்கிட்ட. நீ எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுனே. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அவரு ஒரே ஒரு ஹெல்ப், கியூசிக்கு சுபிக்ஷா டீமை நீங்க கடைசியில் கூப்பிட முடியுமா? என்ன கால்குலேஷன்? ஒரு சர்ப்ரைஸா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கோம், அது வேற யாரும் பண்ணக்கூடாது. அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. ஒரு எங்கேயாச்சும் காணா பேர் வர நீங்க அவங்ககிட்ட சொல்லிருக்கேன். நான் இப்ப கேட்டா உடனே ஒரு பர்சனல் எடுத்துறாங்க. வேலை செய்யலக்கா, சரியா? நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டேன். வேலை செய்யல நான் சொல்லவே இல்லை. ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பாத்துருக்காங்க யார் நான் வேலை செய்யல செஞ்சான்னு பாத்துருக்காங்க. வேலை செய்யலன்னு சொல்றேன். ஆனா வாழ்க்கையில நீ வேலைக்கே போகணும் இல்ல. வெளியே அந்த வார்த்தை நீ பேசினா வெளியில வேற. நான் குமார் அவசரப்பட்டிய உங்க வீட்டுல இது புரியுதா உங்களுக்கு? தக்கூஸ்க்கு வா, வந்து நில்லு பின்னாடி. போங்க, நிக்கிறேன், போங்க. வா தக்கூஸ். கை வைக்கிறேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பெரிய ஸ்பேஸ் விட சொல்றா. சரி மச்சான், இங்க பாரு. என் ஸ்பேஸ் விட சொல்லு. சரி என் ஸ்பேஸ் ஐ நீட் மை பெரிய ஸ்பேஸ். அவள்தான் வண்டியில போட்டோ ஓடி இருக்கு, பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவானுங்க ரவுடின்ட்டு. பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கானே, இவெல்லாம் கட்டிருக்க மாட்டானா? என் ஸ்பேஸ் விட சொல்றா. ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ். ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? ஒரு நிமிஷம் அமைதியா இருடா. கக்கூஸ் போக நினைக்கிறேன். முதல்ல சொன்னதே திருப்பி சொல்றேன், ஒரு நிமிஷம் அமைதியா இருடா. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா,
இருக்கீங்க, நான் கேட்குற இதில் இருக்கேன். நான் ஏதாவது உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசியிருக்கேனா? கரெக்டு தானே? அது தலை மாதிரியே பேசுறது எனக்கு பிடிக்கலக்கா. சூள கருப்பு அடிடா, இத சொல்லிக்கிட்டே புடிடா. இந்த கேமில் எனக்கு வாட்டர் மெலன் வந்து எதிராளாக இருக்காரு. அவர் ஆஃபீஸர் பதவி. அதனால் வந்து இவ்வளோ நாள் நடந்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் எந்த பாட்டில் எத்தனை போய் கொடுத்தாலும் அது ரிஜெக்ட். நேற்று நீடா நாயமுடா நேர்மைடா உறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. ஏய் சார் நல்லா கவனிக்கிறாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அடா சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு வர நம்பி. யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஏரோப்ளேன்ல வந்து அப்படியே சுத்துங்க பார்க்கலாம். பொலல திண்டத பூரா வெளிய பிதிங்க எடுக்கறேன். அப்படிதான். வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. என்ன கொடுமை சரவணன். நீ கிளாப் பண்ண மாட்டியா? 50% டீல் ஓகே. சரி ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அவங்க என்ன வேணா கொடுக்கணும் சார். இது என்னோட பங்கு சார். Down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. சார் எனக்கு அவங்க முட்டை நீங்க கேட்ட முட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ இது எனக்காக வச்சிருந்த பங்கு சார். இது உங்களோட ப்ராப்பர்ட்டியை கொடுங்க. எல்லாத்துக்கும் பண்ணு. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை சொல்ல நினைக்கையில் மத்த ஓனர் திட்டுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற. ஓஹோ பார்வதி ஃபுல் பாட்டில் பீர் நீ இல்லாட்டி இந்த கேமே போரடி. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. வாவ் வாவ்.